புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இங்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் புதிதாக களம் காணும் தாவேக்கவுக்கும் இடையே மோதல் நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. புதுச்சேரியில் மூத்த குடிமக்கள், அரசு அதிகாரிகள் என மொத்தம் 12,591 வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் 1099 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 78 பறக்கும் படைகள், 40 கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்காக 4446 அரசு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் காலை 9 மணிக்கு வாக்களிக்க உள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் காலை 10:30 மணிக்கு வாக்களிக்க உள்ளார். கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை வரை நடைபெறுகிறது. இம்மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், பாஜக ஆகிய கூட்டணி கட்சிகள் பல பரீட்சை நடத்துவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் முடிவு வெளியிடப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இங்கு மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கு 722 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதேபோல ஆண்கள் 1.25 கோடி, பெண்கள் 1.25 கோடி என 2.5 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். அஸ்ஸாமில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜகவும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரசும் பல பரீட்சை நடத்துகின்றன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல், அதனைத் தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனை நடைபெற்ற நிலையில் இன்று மாலையுடன் வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளனர். எடப்பாடி அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் மிசாவில் கைதானவன் நான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஆணவ பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் வேரோடு வீழ்த்த வேண்டும் என கூறினார். தோல்வி பயத்தால் எடப்பாடி பழனிசாமி தரம் கெட்டு பேசி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், தமது மரணத்தை பற்றி பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து, மரணத்தை பார்த்து கலைஞரின் மகனான நான் பயப்பட மாட்டேன் என கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக கூட்டணியில் போட்டியிடும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தாம்பரம், மதுராந்தகம் உள்ளிட்ட 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். அதிமுக ஆட்சி எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இதே கொளத்தூர் தொகுதியில் மேடை போடுங்கள், விவாதத்திற்கு நான் தயார், நீங்கள் தயாரா என சவால் விடுத்துள்ளார். கொளத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாமல் விட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக இன்று சென்னையில் வாக்கு சேகரிக்க உள்ளார். சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, திருவிக நகர், துறைமுகம் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்.
கடலூர் மாவட்டத்தில் இன்று தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அவ்வழியாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் கடலூர் பயணம் ரத்து செய்யப்பட்டு மற்றொரு தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சி தேர்தலில் போட்டியிட்ட போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தேனா என்பதை நீங்களே நேரில் சென்று ஆய்வு செய்யுங்கள் என செய்தியாளர்கள் கேள்விக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையிலிருந்துதான் திமுக தோல்வி ஆரம்பிக்கும் என்றார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலத்தில் பிரதமர் மோடி இன்று வாக்கு சேகரிக்க உள்ளார். அதன்படி மேற்குவங்கத்தில் உள்ள ஹால்டியா, அசன்சோல் மற்றும் சியூரி ஆகிய 3 இடங்களில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட உள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தொடங்கிய பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இதுவரை 7,88,000 பேர் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. வான்வெளி திறந்திருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளி விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். ஈரான் அமெரிக்கா இடையே 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஈரானிலிருந்து இந்தியர்கள் விரைவாக வெளியேறும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தூதரகம் ஏற்கனவே பரிந்துரைத்த வழிகளை பயன்படுத்தி ஈரானை விட்டு இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள இந்திய தூதரகம் அவசர கால தொடர்பு எண்களையும் வெளியிட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது வங்கதேசத்தில் அமைந்துள்ள புதிய அரசுடன் இந்தியா ஆக்கப்பூர்வமான உறவில் நீடித்திருப்பதை ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரையும் சந்தித்து பேசினார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய வழக்கில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு பெங்களூருவில் உள்ள தேசிய புலனாய்வு முகமையின் சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதித்தது. ஜாகிர் கான், பாதல் ஹவுலாதர், கபீர் தாலுக்தார் மற்றும் முகமது பச்சு கராமி ஆகியோருக்கு தலா 20,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. ராஜஸ்தானில் மர்ம காய்ச்சலால் அண்ணன், தம்பி உட்பட 5 குழந்தைகள் பலியாகின. சலம்பர் மாவட்டத்தின் லால்புரா மற்றும் காட்டா ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 2 முதல் 4 வயதுடைய 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் மற்றும் வாந்தி ஆகிய பாதிப்புகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் அறிகுறி தென்பட்ட 24 மணி நேரத்திலேயே 5 பேர் உயிரிழந்தனர். அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மீது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள வீடியோவை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் கட்சி, தைரியம் இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளியுங்கள் என தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மேரில் உள்ள சுங்கச்சாவடியில் மோதி லாரி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்தனர். அஜ்மேரிலிருந்து கிஷன்கர் நோக்கி செல்லும் பாதையில் வேகமாக வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த காரில் மோதி சுங்கச்சாவடிக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த 5 பேர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடியே சென்ற நிலையில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட சாய்குமார் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தத்தை அதிரடியாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமித்த நிலையில் அவர் தலைமைச் செயலகத்தில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியாக மாற்றியுள்ளது. புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் IAS நியமித்து தேர்தல் ஆணையம் ஆணை பிறப்பித்துள்ளது. ஆயுதப்படை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை DGPயாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. ஆயுதப்படை மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை DGPயாக சந்தீப் மிட்டல் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சக்கட்டம் என காட்டமாக கூறியுள்ளார். பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். அஸ்ஸாம், பீகார் தேர்தலின் போது தலைமைச் செயலாளர் டிஜிபி மாற்றப்படவில்லை என்றவர் ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே எம்ஜிஆர் குறித்த பழைய நினைவுகளை அமைச்சர் துரைமுருகன் பகிர்ந்துள்ளார். காட்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தொண்டாந்துளசி என்ற கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் கோயிலுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆருடன் மிக நெருக்கமாக பழகியதால் அவர் மீதான பாச உணர்வு எனக்கு அதிகம் உண்டு என்றார். வேலூர் காட்பாடி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் அமைச்சர் துரைமுருகனுக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று சேர்க்காட்டில் கல்லூரி கொண்டு வந்ததாகவும் இன்னும் பல திட்டங்கள் கைவசம் வைத்திருப்பதாகவும் கூறிய அவர் அரசின் திட்டங்களை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது லேசான மழை பெய்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரண்டு நின்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு திமுகவின் வாக்குறுதிகளை எடுத்து விளக்கி கூறினார். திருச்சி கிராப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கே.என். நேருவுக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தியும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கான்வென்ட் ரோடு, அருணாச்சலம் நகர், சிம்கோ காலனி, RSM பிள்ளை தெரு, காலனி மெயின் ரோடு, சக்தி விநாயகர் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் இன்னாசியர்புரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள பணிகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ஜமாத் மற்றும் தர்கா கமிட்டி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். முன்னதாக ஜமாத் நிர்வாகிகள் KT ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கண்டிப்புதூர், சந்தைப்பேட்டை, பழனியப்பா நகர், சங்ககிரி சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்த தங்கமணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள பத்திரகாளி அம்மன் முருகன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். கோயிலில் இருந்த பக்தர்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்த KR ஜெயராம் பின்னர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தனை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கௌதமி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேங்கை வாசல் ஊராட்சியில் வாக்கு சேகரித்த போது மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கேத்தனஹள்ளி, எலுமிச்சனஹள்ளி, அனுமந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்ற வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக சுசீந்திரம் பகுதியில் உள்ள கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் மேலரத வீதி, கரியமாணிக்கபுரம், காக்கமூர், கற்காடு, பரப்பு விளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார்.
கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் இளங்கோ சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். புஞ்சை, காலக்குறிச்சி, ராஜபுரம், எலவனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட்டணி கட்சியினருடன் சென்ற வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். காந்தி மைதானம் அருகே நடைபெற்ற பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோலைக்கொட்டாய், கிருஷ்ணாபுரம், பழைய தருமபுரி, முக்கல்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட பொம்மியம்பட்டி, உம்பிளிக்கம்பட்டி, நடுப்பட்டி, தீவட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று இளங்கோவன் ஆதரவு திரட்டினார். சென்னை குரோம்பேட்டையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கான தேமுதிக தேர்தல் பணிமனையை நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு திறந்து வைத்தார். பல்லாவரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் போட்டியிடும் நிலையில் தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மதச்சார்பின்மைக்கு சிறந்த உதாரணமாக திகழக்கூடியது ராமநாதபுரம் மாவட்டம் எனவும் இங்கு பிளவுவாத சக்திகளுக்கு வாய்ப்பில்லை எனவும் கூறினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி ஒன்றிய பகுதிகளான அரண்மனைப்புதூர், கோட்டைப்பட்டி, பள்ளப்பட்டி, கொடுவிலார்பட்டி, கோவிந்தநகரம் உள்ளிட்ட 18 இடங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பட்டூர், எதுமலை, ஓமந்தூர், மேட்டூர், வலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் வாக்கு கேட்டு சென்றபோது அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் வீராதனூர், கல்லம்பள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் மதிகோன்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் முறையாக ஆவணங்கள் உள்ளதா என்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனையேறும் தொழிலாளி மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை CBCIDக்கு அல்லது CBIக்கு மாற்றக் கோரி அவரது உறவினர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருதம்புத்தூரைச் சேர்ந்த மணிகண்டன் பனை மரத்தில் பதநீர் இறக்கிய நிலையில் கள் இறக்கியதாக பொய் புகார் கூறப்பட்டது. இதனை விசாரிக்க சென்ற இடத்தில் அவர் மீது ஆலங்குளம் SI துப்பாக்கிச்சூடு நடத்தினார். திருப்பத்தூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5,47,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். SS கோட்டை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பணம் பிடிபட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகிரி, தேவிப்பட்டினம், விஸ்வநாதபேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடியதால் துர்நாற்றம் வீசியது. தேனியில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி, அல்லிநகரம், பங்களாமேடு, வடபுதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வன்னியம்பட்டி, கிருஷ்ணன் கோயில், மல்லி, வத்திராயிருப்பு, பாட்டக்குளம், குன்னூர், சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் செல்லும் பிரதான சாலையில் மின் விளக்குகள் எரியாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். நகராட்சி நிர்வாகம் விரைந்து மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காவேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கணித ஆசிரியர் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த சங்ககிரி வட்டார கல்வி அலுவலர் குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் பாலசுப்ரமணியனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தேனியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 74 லட்சம் ரூபாயை மோசடி செய்த PROவை போலீசார் கைது செய்தனர். தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்து வந்த PRO சண்முக சுந்தரத்திடம் 74 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் வேனும் கனரக வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 16 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் டெம்போ டிராவல் வேன் மூலம் திதி கொடுக்க ராமேஸ்வரம் சென்று திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அடுத்த சவாஸ்புரம் கிராமத்தில் உள்ள கோயில் திருவிழாவில் கையில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த இளைஞர்களை தட்டி கேட்ட நபரை வெட்டி படுகொலை செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வேல்முருகன் என்பவரை வெட்டி கொலை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி, இந்திரஜித் மற்றும் மாங்குளத்தைச் சேர்ந்த மாரிக்கண்ணன் ஆகிய 3 பேரும் சிக்கினர். பாஜகவுக்கு வாக்களித்தால்தான் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் என சொல்லி மக்களை மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக புகார் கூறியவர், சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தால்தான் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதாக புகார் கூறினார். தேமுதிகவிலிருந்து விலகிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருப்பது கேப்டன் விஜயகாந்திற்கு செய்யும் துரோகம் என்று குற்றம் சாட்டியவர் தேமுதிகவில் விசுவாசத்திற்கு இடமில்லை என்று கூறினார். லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் வான்வெளி பரப்பில் நவீன ரக ட்ரோனை பறக்க விட்டதாகவும், இஸ்ரேலின் இந்த போர் நிறுத்த மீறல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. போர் நிறுத்தம் அல்லது இஸ்ரேல் வழியாக போர் ஆகிய இரண்டில் ஒன்றை அமெரிக்கா தேர்வு செய்ய வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகள் தெளிவானவை மற்றும் வெளிப்படையானவை என தெரிவித்துள்ளார். 2 வார போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் குவைத்தில் உள்ள எண்ணெய் வளாகங்கள், மின் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரோன் தாக்குதலில் குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் முக்கிய வளாகங்களும் எரிசக்தி மற்றும் நீராதார உள்கட்டமைப்புகளும் பலத்த சேதமடைந்திருப்பதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் முடிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். இது ஒரு ஆழமான விஷயம் எனவும், இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து யோசித்து வருவதாகவும், இது பாதுகாப்புக்கான நல்ல வழி எனவும், நிறைய மக்களிடமிருந்து இது பாதுகாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் போர் நிறுத்தம் கோரி ஈரான் அரசுதான் கெஞ்சியதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் கூறியுள்ளார். ஆபரேஷன் எபிக் பியூரி வரலாற்று ரீதியான வெற்றியை பெற்றிருப்பதாகவும், ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதுடன் பல ஆண்டுகளுக்கு அவர்கள் போரிடும் திறனை இழந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தென்கொரியாவுடன் சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்ட நிலையில் இதை முற்றிலுமாக நிராகரிக்கும் வகையில் வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. அந்நாட்டின் கிழக்கு கடற்கரை நகரமான வான்சன் பகுதியிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தூரம் பாயும் ஏவுகணையையும் சிறு சிறு ஏவுகணையையும் ஏவி சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது.
தேவைப்படும் நேரத்தில் ஈரான் மீதான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் தயார் நிலையில் உள்ளதாகவும் தங்களது விரல் துப்பாக்கியின் விசையின் மீது தயாராக உள்ளதாகவும் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் இன்னும் உள்ளதாகவும் அவற்றை உடன்படிக்கை மூலமாகவோ மீண்டும் போரை தொடங்குவதன் மூலமாகவோ அடைவோம் என தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் விவகாரம் தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் சனிக்கிழமை நடைபெறும் என அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் ஸ்பெய்ட் தெரிவித்தார். அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், சிறப்பு தூதர் விட்காஃப் மற்றும் குஷ்னர் ஆகியோர் தலைமையிலான குழு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக வசதி வலைதளத்தை வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதர் வினய் குவாத்ரா, வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மிஷன் 500 இலக்கை அடையும் வகையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தகத்தின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணர்வதற்கு இந்த வலைதளம் மற்றொரு படி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமின் புதிய அதிபராக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாம் பதவியேற்றார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட 495 உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் மூலம் கட்சியின் தலைமை பொறுப்பு மற்றும் நாட்டின் உயரிய அரசு பதவி ஆகிய இரண்டையும் வகிக்கும் மிக வலிமையான தலைவராக டோலாம் உருவெடுத்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் சர்வதேச சட்ட மீறலை பொறுத்துக் கொள்ள முடியாது என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez தெரிவித்துள்ளார். லெபனான் மீதான அந்நாட்டின் மிகப்பெரிய தாக்குதலை சுட்டிக்காட்டிய அவர், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். IPL T20 கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 1 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 210 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணி 209 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறும் IPL T20 கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சொந்த மண்ணில் விளையாடும் இந்த போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இடுப்பு வலி காரணமாக நடப்பு IPL தொடரின் முதல் 3 போட்டிகளில் விளையாடாத CSK அணியின் அதிரடி ஆட்டக்காரர் டெவால்ட் பிரவிஸ் ஏப்ரல் 11ஆம் தேதி டெல்லிக்கு எதிரான போட்டியில் விளையாட இருக்கிறார். பிளேயிங் 11இல் மீண்டும் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் டெவால்ட் பிரவிஸ் அணிக்கு திரும்புவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் குறித்து ஆபாச கமெண்ட் செய்த நபர் மீது சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருப்பதாக நடிகை கன்னிகா வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆபாசமாக கமெண்ட் செய்த விக்னராஜ் SJ என்பவரின் சமூக வலைதள பக்கத்தை வெளியிட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1998இல் எடுத்த புகைப்படங்களை நடிகை பூமிகா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். 2000ஆம் ஆண்டு தெலுங்கு படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் பத்ரி, சில்லுனு ஒரு காதல் படங்களில் கதாநாயகியாக நடித்தார். இந்நிலையில் நடிகை பூமிகாவின் பழைய படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புதுப்பட்டி மாரியம்மன் கோயிலில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தியதோடு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். அடுத்த மாதம் உலக அளவில் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. AI தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்துவதே இந்த முடிவு எடுக்க காரணம் என கூறப்படும் நிலையில் பணி நீக்கம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என அமேசான் மறுத்துள்ளது. இந்தியாவில் ஹுண்டாய் நிறுவனம் தனது கார்களின் விலையை மே மாதம் முதல் உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட காரணங்கள் காரணமாக கார்களின் விலையை 1% வரை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளது. இந்த விலையேற்றம் கார்களின் மாடலை பொறுத்து வேறுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேமரா பிரியர்களை கவரும் விதமாக Oppo F33 சீரிஸ் போன்கள் வரும் 15ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இதில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு 100 டிகிரியை கவர் செய்யும் வகையில் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் டியூவல் வியூ வீடியோவும் எடுத்துக்கொள்ள முடியும்.
Vivo T5 Pro ஸ்மார்ட் போன் இந்தியாவில் வரும் 15ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Snapdragon 7s Gen 4 சிப்செட் கொண்ட இந்த போனில் 9020 mAh பெரிய பேட்டரியும் அதற்கு 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விலை 30,000 இருந்து 35,000 ரூபாய்க்குள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.